படத்தினால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே சீரழிஞ்சு அடுத்து எப்படி விஜய் படம் மட்டும்தான் இன்டர்நெட்ல வந்ததா? தப்பு பண்றவன் யாரு? ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறவன் இல்ல. அதாவது வெளியே வந்தது, திருட்டுத்தனமா வெளியே வந்தது ஒரு ஆபத்து. அது அப்படி வந்துட்டாலும் இப்போ ஒரு பயம் வேற எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த படம் வந்து வெளியான பிறகு நேற்று வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து இன்டர்நெட்டில் வந்து வெளியாகிருக்கு. அதாவது வந்து இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய திருட்டு இது. இது வந்து வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அமைதியாக இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஒருவேளை ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 500 கோடி ரூபா திருட்டு போயிருந்தால் அன்றைக்கி இந்தியாவே அலரும் இல்லைங்களா? அதுபோல் இது வந்து ஒரு 500 கோடி ரூபா சொத்து வந்து எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வந்து அது பாட்டுன்னு வந்து திருடப்பட்டு இன்றைக்கி வந்து பல லட்சம் பேர், பல கோடி பேரோட அறையில் போய் அந்த வந்து சேர்ந்துருக்கு. இது எப்படின்னா வந்து இந்த படத்தை நம்பி ஏறக்குறைய 4 மாதமாக அது எக்ஸிபிட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த படம் வந்தால் எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கை வரும், இல்லை எல்லாருக்கும் பெரிய வருமானம் வருங்கிற நம்பிக்கையில் ஏறக்குறைய 4 மாதமாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தேட்டரில் வரும் நாங்களாம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து இன்டர்நெட்டில் வெளியாகிருக்கு. இது எல்லாம் வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒரு வேளை வந்து அது மாதிரி வந்தால் அதை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது ஒரு ஆங்கில திரைப்படம் வந்து பைரசி ஆச்சுன்னா அதை கண்டிக்கிறதுக்கோ இல்லை அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ வந்து ஒரு வழிவகை இருக்குது. ஆனால் ஒரு இந்திய திரைப்படம் வந்து இது மாதிரி ஒரு பைரசி வந்து அதை பற்றி எந்த கேள்வியுமே இல்லாமல் இருக்குது. ஒரு சைபர் கண்ட்ரோலில் வந்து இது வந்து எப்படி வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல எங்களுக்கு. இது நாங்கள் வந்து அதை செக் பண்ணோம். அது வந்து எடிட் பிரிண்ட்னு வெளியே வந்திருக்கு. நம்ம எடிட்டரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட விசாரித்தோம். அது 2-3 இடத்துல வந்து அவங்க வந்து கன்னடத்துக்கு வந்து டப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி அமைச்சிருக்காங்க, ஹைதராபாத்தில் மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் டிரைவில் அமைச்சிருக்காங்க. அதை ஆக்ட் பண்ணி எடுத்தாங்களா இல்லை எப்படி வந்ததுன்னு தெரில. அதாவது வெளியே வந்தது, திருட்டுத்தனமாக வெளியே வந்தது ஒரு ஆபத்து. அது அப்படி வந்துட்டாலும் இன்றைக்கி ஒரு திருட்டு பொருளை அவங்க எல்லோரும் பயந்து தான் விற்பான் திருடன். ஆனால் இன்றைக்கி நடு ரோட்டில் எல்லாரும் கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி வந்து பல கோடி பேர் வீட்டில் இந்த போய் சேர்ந்துருக்கு. இது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. இதுதான் எங்களுக்கு வந்து இன்னும் பெரிய ஆபத்தாக இருக்குது. அதாவது திருடப்பட்டது ஒரு வலி, ஆனால் அதை பற்றி எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. அதை விட பெரிய வலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கதிரேசன் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இந்த படம் வந்ததுன்னா அவங்க பல பேரோட வாழ்க்கையில் ஒரு ஒளி வரும். சினிமா வந்து ஒரு டல்லாக இருக்கிற நேரத்தில் இந்த படங்கள் வரும்போது ஒரு புத்துணர்ச்சி எழுப்போம். இது ஒரு திரையரங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எக்ஸிபிட்டார்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் கொடுத்தா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பணம் கொடுத்தா, ப்ரொடியூசர்ஸ் தொழிலாளர் பணம் கொடுப்போம். இது வந்து ஒரு செயினான ஒரு இது வந்து இன்றைக்கி வந்து இந்த செயின் கட் ஆகிருக்கு. இது ஏறக்குறைய இந்த வருஷத்தில் எல்லாரும் எதிர்பார்த்த இந்த திரைப்படம் இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்போ ஒரு பயம் வேறு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த படம் வந்து வெளியான பிறகு எங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இது மாதிரி வெளியானால் அந்த திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தணும். வெளியாகிடுச்சு, அதை உடனே கட்டையில் பண்ணுற ஒரு அதிகாரத்தை இல்லை ஒரு வழிவகையை இப்போ இது இன்டர்நெட் மூலமாக தான் வெளியே வருது. இன்டர்நெட் வந்து மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது. அது நிச்சயமாக அதுக்கு உண்டான வழி அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும். எங்களை வந்து திரைப்படத்துறையை காப்பாற்ற வேண்டிய இடத்துல மத்திய மாநில அரசுகள் இருக்குது. அது இமீடியட்டாக ஆக்ட் பண்ணி எங்களை காப்பாற்றணும் தான் இந்த நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் அசோசியேஷன்லேருந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓடிடி சாட்டில் விற்காத சூழ்நிலை வந்து ரொம்ப லிமிட்டட் ஃபினான்சியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி உத்தரவாதமே இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி சார் இந்த எல்லா படங்களும் படம் கொடுக்குறது, எப்படி நாங்கள் இது பண்ணுறது, எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த படத்தினால கிடையாது, இந்த படத்தினால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே சீரழிஞ்சு அடுத்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஹைதராபாத்தில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைரசி வந்துச்சு அப்படின்னா அந்த சைபர் கிரைம் வந்து அந்த சேம்பர் பில்டிங்கில் வச்சிருக்கிறாங்க. இமீடியட்டாக அதுக்கான வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ண வருது உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்திய சினிமா அண்ணா சொன்ன மாதிரி இந்திய சினிமாவில் இதான் முதல் முறை இத்தனை கோடி ரூபாய் எடுத்த படம் வந்து இப்படி லீக் ஆகிருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கோடி ரூபாய் இழந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு நகை கடையில் போய் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நகை காணாமல் அதுக்கு வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு புடிசை இன்வெஸ்ட் பண்ண புடிசை விட்டுருங்க. அதை தாண்டி திரையுலகத்தில் வந்து இவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அமௌண்ட்டுக்கு என்ன கேரண்டி இருக்குது? என்ன சொல்லியிருக்காருன்னா எல்முருகன் இருக்காருல்ல அவராலையும்
உதயநிதி ஸ்டாலினாலையும் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதவர்ஜனே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஏன்னா நீங்க வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க. ஐயா, இது வந்து அரசியல் கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். நம்மளாம் இருங்க நம்ம வந்து தொழில் பண்ணுறவங்க. எருது பொண்ணு காக்கைக்கு தெரியாது. எருது பொண்ணு வந்து வலி வந்து எருதுக்கு தான் தெரியும், காக்கைக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் குமரின்னு இருக்கிறான் பணத்தை போட்டுட்டு. எப்போ அந்த பணம் அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி வலி இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பணம் கொடுத்த வேண்டியது 4 மாதமாக அந்த படம் வெளியில் வராத அவன் வட்டி கட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்க பணத்துக்கு எவ்வளோ வலி இருக்குன்றது அந்த பணம் கொடுத்தவனுக்கு அந்த முதலீடு செஞ்சவனுக்கு தான் இருக்குமே தவிர இதுக்கு வந்து இந்த கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்போ கிடையாது. இது வந்து நம்ம வந்து தொழில் பண்ணின்னு இருக்கோம். அந்த தொழிலில் வந்து இருக்கிற நலிவு சொல்லுகளை சர்க்காராண்டு சொல்லி தான் போக்க முடியுமே தவிர இது இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய நேரங்கள் இது நமக்கு இல்லை சார். அதுக்கு நமக்கு அப்பாற்பட்டு சொல்கிற இது அதெல்லாம் வந்து நம்ம தொழில் பண்ணுறவங்க தலையிட முடியாது, அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. இல்லை சார், நேற்று காலையில் பேசிட்டாங்க சார். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இங்கே வந்து ஒரு உறுப்பினராகி இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் இதை முழுக்க பார்க்கக்கூடியது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இஷ்யூ தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன் ஃபியூச்சர்ஸில் வந்து யாருமே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க, அடுத்து பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி ஒரு சேஃப் கார்டுமே இல்லை வச்சுக்கலாம். எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையவே கிடையாது. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை தவிர எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸு டெக்னீஷியன்ஸு எல்லாரையும் ஒரு மேனேஜ் பண்ணி வந்தால் தான் ஒரு படங்கிறது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த படத்துக்கான ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி இப்படி உத்தரவாதம், அதாவது ரிலீஸுக்கு அப்புறம் வித்தின் 3 days 4 days வருது. அதனால் நாங்கள் பத்திரிகையில் சில சமயம் என்ன சொல்லிக்கலாம், விமர்சனம் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க. ஏன்னா ரிலீஸ் ஆன 2 நாளே வந்து டெலகிராமில் வந்துடுது, நிறைய வெப்சைட்ஸில் வந்துடுது, பல பாதிப்புகள் தயாரிப்பாளருக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்படி தான் நாங்கள் ஏற்கனவே ரெக்வஸ்டாலும் சொன்னோம் உங்களுக்கு. அதான் ரிலீஸுக்கு அப்புறம் வந்ததுக்கே அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. இப்போ பிஃபோர் ரிலீஸ் வரும்போது அதை ஒட்டுமொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண 400 கோடி ரூபாய்ங்க ஒட்டுமொத்த கேள்விக்குறியாக தான் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு வந்து. நாங்கள் இதை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆஸ்பெக்டில் தான் பார்க்குறோம் உங்களுக்கு வந்து. அதே போல ஒரு படத்துக்கு சென்சார் கிடைக்கிறது வந்து பெரும் பிரச்சனையாகுது. இந்த படத்துக்கு குறிப்பாக பல்வேறு கட்டம் போச்சு. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் இப்படி இந்த மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கறது, இந்த பிரச்சனைனால தான் இந்த படம் வெளிவருது அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்சார் வந்து முன்னாடி கிடைச்சிருந்தா படம் ரிலீஸ் ஆகும், இந்த மாதிரியான சூழல் இருந்துருக்கு. சரி, இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு திரைப்படத்துறை சேர்ந்த அமைப்பாக சேர்ந்து எங்களோட வேதனையை நாங்கள் உங்களோட வெளியிடுறோம். இதில் தயவுசெய்து நீங்கள் அரசியலை வந்து மிக்ஸ் பண்ணி இதை வேற இஷ்யூவாக கொண்டு போக ட்ரை பண்ணிங்கன்னா எங்கள் வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். இல்லை சார், இப்போ அது அவங்க ஆக்குறவங்க அவங்க ஆக்கிட்டது அவங்க அரசியல்வாதிங்க. தம்பி அவங்க சார்ந்தவங்க பேசுகிறாங்க சார். அது நாங்கள் வந்து ஒரு தொழில்துறை அமைப்பில் இருக்கோம். இது விஜய் படத்துக்கு மட்டும் இது நடந்துருந்தா நாங்கள் பேசலாம். இப்போ விஜய் படம் மட்டும்தான் இன்டர்நெட்டில் வந்துதா? ரஜினி சார் படத்துலேருந்து கமல் சார் படத்துலேருந்து அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி 3ஆவது நாளே வந்துட்டு இருந்தது. இல்லை அப்போ ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்தது. இந்த படம் ரிலீஸ் முன்னாடியே வந்துடுச்சு. அதெல்லாம் மற்ற படம்லாம் ரிலீஸ் ஆகாம இன்டர்நெட்டில் வராமல் இது மட்டும் வந்துடுச்சுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிறதில்ல எல்லார் படமும் வருது. சாதாரண ஓடாத படம் கூட வந்துடுது. இந்த படம் மட்டும் இல்லை. இது ஏதோ இவருக்கு விஜய் படத்துக்கு மட்டும் ஏற்பட்ட ஆபத்துன்னா நீங்கள் சொல்லலாம் அது மாதிரி இது மாதிரின்னு. ரிலீஸுக்கு அப்புறம் வெளியாகிறதுன்னு ஒன்று இருக்கு, இது ரிலீஸுக்கு முன்னாடியே இல்லை ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சத்குமார் சார் ஜக்கு பாய்ங்கிற படம் இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த திரையிலும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால இதை வந்து நம்ம வந்து அரசியலாக நம்ம இதை பார்க்க முடியாது. வந்து எப்படி வந்திருக்குங்கிறத வந்து ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு எங்களை சேஃப்கார்ட் பண்ணணும். ஏன்னா இதோட பாதிப்பு வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் 100 படங்கள் பெரிய பாதிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே வர மாட்டாங்க. எந்த சேஃப்டி மேலே எப்படி பண்ணுவாங்க போய் உங்களுக்கு வந்துட்டு. வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா இங்க வந்து யார் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி 200% அப்படிதான் சார் இருக்கு உங்களுக்கு. சார் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் அதாவது ஒரு படம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6-7 காப்பி வந்து அதை பிரிப்பார் எடிட்டர். ஒரு எஃபெக்ட்ஸ் ஒரு காப்பிக்கு பிரிப்பாங்க, விஎஃப்எக்ஸ் ஒன்று பிரிப்பாங்க, ரீகார்டிங்ஸ் கொண்டு பிரிப்பாங்க, சென்சார் கட் எழுதுறதுக்கு பண்ணுவாங்க, மியூசிக் டேட்டுக்கு ஒன்று காப்பி போடுவாங்க உங்களுக்கு வந்துட்டு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் தான் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு. இவ்வளோ ரிஸ்க்கான தொழிலை வந்து பண்ணுறாங்கன்னா திரும்ப ஒரு பேசணுங்கிற அடிப்படையெல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஃபைனல் ஸ்டேஜ் டப்பிங் ஒரு காப்பி போவாங்க. ஃபைனலாக ட்ரிம் பண்ணி முடித்த உடனே டப்பிங் ஒரு காப்பி, மியூசிக் டேட்டு ஒரு காப்பி, ஏடி போயிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு 6 டிவிஷனுக்கு போகும்போது அந்த 6 டிவிஷன்ஸில் வந்து எங்கே லீக் ஆகி எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஸோ டெய்லி ப்ரொடியூசர்ஸ் போய் மானிட்டரிங் பண்ண முடியாது உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸில். இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது.
சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து இருக்கு சார். இது 5 நிமிடம் ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம சுதாரிச்சு இருக்கணும். சரிங்களா? 5 நிமிடம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு கூட நம்ம வந்து அதை கேர் பண்ணாம விட்டுட்டு ஒரு ஃபுல் படம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு மன கஷ்டத்துன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும்? ஏன்னா வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாம அந்த டீம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து குரல் கொடுக்குறாங்க. இல்லைங்கம்மா, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இல்லை நீங்கள் வந்து எங்கள் வழியை புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதாவது நமக்கு வந்து லிமிட்டட் பவர்ஸ், we are not the கவர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம பேசலாம், இதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் மீடியா சேர்க்கலாம். அது உங்களுடைய தொழில். உங்கள் மூலியமாக தான் இன்றைக்கி வந்து இதை கொண்டு போகணும். கொண்டு போகும்போது ரீச்னஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் தெரிஞ்சால் இதுக்கு வந்து எப்படி தடுக்கலான்றது நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு தான் ப்ரெஸ்ஸு. இப்போ ப்ரெஸ்ஸை வந்து கூப்பிட்ட காரணமே என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்களால இதை எடுத்து போய் சொல்லி ரீச் பண்ண முடியாது. இப்படி ப்ரெஸ் மூலியமாக எங்கள் குமரலை கொட்டும் போது இந்த குமரலை நீங்கள் எடுத்து போய் நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா இது ஒரு பப்ளிக் இஷ்யூவாக போச்சுன்னா கவர்மெண்ட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு 7 ஹவர்ஸ் அப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சிருக்கலாமே தான். இல்லை தெரியாதுல்ல உங்களுக்கு, எப்படி ப்ரொடியூசர் தெரியும் உங்களுக்கு? அந்த ரிலீசிங் ஆன அந்த 5 நிமிஷம் செகண்டே வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இது மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு. ஏன் ப்ரொடியூசர் வந்து அது நடவடிக்கை இல்ல சார் உடனே சார் இல்ல உடனே வந்து அவங்க வந்து சைபர் கிரைம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. எங்க சங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து அதுல வந்து ஏதோ ஒரு சம் லீக் ஆயிருக்கு, 5 மினிட்ஸ் வச்சாங்க. ஃபுல் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட சீரியஸே தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு. சார் இதை உண்மையிலே சொல்றேன் சார், இது மத்திய அரசு மாநில அரசும் சைபர் கிரைம் பண்ணாங்கன்னா ஐபி அட்ரஸை வச்சு ஃபர்ஸ்ட் யாரு லோட் பண்ணா வச்சிருக்கு பாத்தீங்களா? இப்ப 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் போயிடுச்சுட்டாங்க. இது வந்து ட்ராக் பண்ணி பண்றதுக்குன்னா மத்திய அரசு மாநில அரசு ஒரு இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலை மனசுல இருக்கிறது எதையுமே நாங்கள் சொல்லலை. இதில் எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் முழுசாக பாதிக்கப்பட்டிருக்கார். அது எந்த தயாரிப்பாளரும் சொல்ல விரும்பலை உங்களுக்கு வந்துட்டு. அதனால இதை வந்து இப்போ தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்த படங்களுக்கெல்லாம் இப்படி வந்து வருதுன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரியை மூடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு வந்து. கமல் சார் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சிஸ்டமே ஒரு ஃபெயிலியர் சிஸ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவரோட கருத்து இருக்குது. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை அது நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இப்போ வந்து மத்திய அரசு மாநில அரசு இது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐபிஎல் ட்ராக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஈஸியாக மாறிட்டீங்க போடலாம். வித்தின் 48 ஹவர்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணலாம். இதை வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு இதாக நினச்சி அதை நான் திரும்ப செல்லுமணி சொன்ன மாதிரி இல்லை சிஸ்டம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து வேற மாதிரி இல்லை சிஸ்டங்கிறது அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி சிஸ்டத்தை இப்போ வந்து ஃபிலிமில் இருந்து சினிமா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகுது. ஃபிலிமில் இருக்க வரைக்கும் ஃபிசிக்கலாக அது வந்து ஒன்றா இருந்தது, ஒருத்தர் கண்ட்ரோல் இருந்தது. அதனுடைய நிச்சயமாக ரிலீஸுக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது ஃபிசிக்கலாக எங்கள் கையிலே இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் மாறும்போது டிஜிட்டலாக மாறுச்சு. டிஜிட்டலாக மாறும்போது இது பேன் இண்டியா படமாக இருக்குது. இது ஏறக்குறைய சென்னையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில் இந்த படத்தோட ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து த்ரூ இன்டர்நெட் தான் இவங்க வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றா ஃபிசிக்கலாக கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ஹேக் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் அவங்கள பொறுத்தவரைக்கும். அதாவது இந்த டிஜிட்டல் திருடர்களுக்கு இது ஹேக் பண்ணுறது சாதாரணம். நமக்கு வந்து நம்மளோட பாஸ்வேர்ட் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ இந்த மூலம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நிச்சயம் இந்த ஹேக் பண்ணுறது வந்து இது இவ்வளோ பெரிய சுத்தாக இருக்கும்போது இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்குன்னா அவன் அவ்வளோ பெரிய செலவு பண்ண மாட்டான். இது ஒரு 400-500 கோடி ரூபாய் சொத்து வந்து இது இருக்குன்னா இது எப்படி வந்து ஹேக் பண்ணலாங்கிறது அவங்க டச்சமாக உள்ளே வருங்க. அப்போ அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் இப்போ கமல் சாரோட இது வந்து இந்த அதாவது கவர்மெண்ட் சிஸ்டத்தை அவர் இன்வால்வ் பண்ணல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பிறகு ஒருத்தர் இப்போ நம்ம அனுப்புகிறப்போ ஈவன் வந்து ரீரெக்கார்டிங் தேட்டர் கூட இப்போ நெட்டில் அனுப்பிச்சிடுறோம், வாய்ஸாக நெட்டில் அனுப்பிச்சிடுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து அது ஈஸியாக போய்ட்டு நினைக்கிறோம். இப்போ இதன் மூலம் வந்து என்னென்னா இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ப்ரொடெக்டட் சர்வர்லேருந்து இதை அனுப்பணுங்கிறது வந்து ஒரு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு வந்துருக்கு. உங்களுக்கு ஜென்ரலாக ஃபோன் எல்லாமே ஆக்ட் பண்ணுறாங்களே சார். டெக்னாலஜி நீங்கள் அந்த அளவு டெவலப் ஆகி போயிட்டோம்னா அதுக்குண்டான பாதுகாப்பு தான் இப்போ நம்ம தேடணும். அது வந்து சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும், தவிர இண்டிவிஜுவல் பர்சன்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இஷ்யூ போயிட்டு இருக்க வரைக்கும் யாருமே விஜய் சார் சப்போர்ட்டா கூட யாருமே இல்லைப்பா. அது வந்து தம்பி அது வந்து ஒரு திரைப்படம்
அது அரசியல் காரணம் சொல்லலாம். ஏன்னா விஜய் அரசியல் இருக்கிறதால அரசியல் காரணம். என்னோட படம் கூட 14 வருஷம் சென்சாரில் இருந்தது. அப்போ ஏன்னா அந்த இல்லை அந்த படம் இல்லைம்மா, அந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து சென்சாருக்கு விரோதமாக இருக்கலாம், இல்லை நீக்கப்பட இருக்கலாம். அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் கோர்ஸு. ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு இல்லீகல் விஷயம். இப்போது அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கலன்னா அது அவங்களா வந்து அது முடியணும் வந்து வந்தால் தான் வர முடியும். அவங்க பிரச்சனையை பெருசாக வேண்டாம்னு நினைக்கலாம். இல்லை அரசியல் இப்போ என்ன எலெக்ஷன் இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ நாங்கள் போய் அது உள்ள நுழைஞ்சு அது அரசியலாக்க வைப்போம். நீங்கள் கூட வந்து எங்களுடைய வேதனையை வந்து தெரிஞ்சுக்க விரும்பலை. இவ்வளோ பெரிய திருட்டு, ஐயோ இவ்வளோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு 10 பேர் இறந்துட்டா என்ன பண்ணுறோம், ஐயோங்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன உங்கள் கேள்வியெல்லாம் இது அரசியல் ஆக்குறதுலேயே உங்களுக்கு முயற்சி பண்ணீங்க தவிர எங்களுடைய வேதனை நீங்கள் புரியல. இது வந்து ஒன்லி விஜய்க்கான சம்மந்தமே இல்லை வந்து ஒரு தயாரிப்பாளர், அவர் தயாரிப்பாளர் கை தூக்கிட்டார். இப்போ ஏன்னா எல்லாரோட பணம் இன்வெஸ்ட் ஆகிருக்கு, அவர் கை ஒரு அளவுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியும். ஆனால் எங்களுக்கு என்ன பயம்னா இந்த ரொட்டேஷன் வந்து கட் ஆக போகுது. இப்போ வந்து எக்ஸிபிட்டாஸ் வந்து கொடுத்த பணம் வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு எந்த படத்தையும் வாங்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பணம் இல்லை. அப்போ என்ன இப்போ அடுத்த லைனாக எங்களோட இது வந்து செயின் கட் ஆகும். அப்புறம் ஃபைனான்ஸ் இனிமேல் எதை நம்பி பணம் பண்ணுவாங்க, இது மாதிரி படம் மட்டும் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. டோட்டலாக எங்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுதுங்கிற பயத்தில் நாங்கள் பேசுகிறோம். இந்த படம் வெளியாகிடுச்சுங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ ரிலீஸ் ஆனால் கூட அது இமீடியட்டாக இப்போ தெரியாமல் வெளியே வந்துடுச்சு. ஆனால் வெளியே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரக் வெளியே வருது வச்சுங்க, அது இவ்வளோ சர்வசாதாரணம் பண்ண முடியுமா? அது திருட்டுத்தனமாக பண்ணணும். ஆனால் இது வந்து என்னென்னா வெளியே வர்றது ஒரு குற்றம். ஆனால் வெளியே வந்தால் இப்போ நட் ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சோன்னா சும்மா விட்டுருவாங்களா? எல்லோரும் சேர்ந்து ஓடி பிடிப்பாங்க, போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கும். ஆனால் அதை விட 1000 மடங்கு பெரிய குற்றம் இது வந்து எந்த இதுவுமே இல்லாமல் இருக்க. அப்போது திருடுனா உடனே தண்டனை கிடைக்கணும் ஒரு பயத்தையாவது ஏற்படுத்துங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இப்போ சார் இப்போ இவ்வளோ ப்ரெஸ் இருக்கீங்க சார், இவ்வளோ ப்ரெஸ்ஸு கேமராஸ் இருக்குது சார். கேமராஸில் வந்து பல ரகமான கேமராஸ் இருக்குது சார். ஒவ்வொரு செக்டார்லேயும் அந்த கேமராவினுடைய அதனுடைய டெக்னிக்கல் சிஸ்டம் பார்த்து வாங்குறீங்க சார். இப்போ நாங்கள் விநியோகஸ்தர்கள் 70-80 கோடி எடுத்து கொடுத்துருவோம் சார் அந்த ப்ரொடியூசராண்ட. இந்நேரம் வரைக்கும் ஒரு சீன் நாங்கள் பார்த்தது இல்லை சார். நம்பிக்கையில் தான் சார் இந்த தொழிலே போகுது. இந்நேரம் வரைக்கும் ஒரு சீனை கூட ஒரு விநியோகஸ்தரோட பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒரு 70-80 கோடி எடுத்து போய் தமிழ்நாட்டை பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் தெலுங்கு ரைட்ஸ் இருக்குது, ஹிந்தி ரைட்ஸ் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் வாங்குறவங்க இருக்காங்க, எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வாங்குறவங்க எல்லாரும் அவங்கவுங்க படத்தை கொடுத்துருக்காங்க. யாருமே இன்னும் இந்த படத்தை பார்க்கவே இல்லையே. இப்பேற்பட்ட ஒரு தொழில் வந்து நலிவு ஆகும்போது தானே கஷ்டம் இருக்குது. இது எவ்வளோ நம்பிக்கை தான். ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கும்போது நம்ம எவ்வளோ லீகல் டேர்ம்ஸ் பார்க்குறோம். இது ஒன்றுமே இல்லாத எடுத்து போய் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்குமே. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அந்த டைரக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த ஹீரோ மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த மியூசிக் மாஸ்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை. இதை வச்சு தானே நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணத்தை எடுத்து கொடுக்குறோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி தானே தியேட்டர்காரன் நம்ம அட்வான்ஸை கொடுத்து படத்தை போடுறான். இதை தான் நீங்கள் பெருசுப்படுத்துங்கன்றோம். சார் சார் இப்போ எப்போ கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்? நல்லா சவுண்ட் வரும், கவலைப்படாதீங்க. நல்லா சவுண்டு வரும், கவலைப்படாதீங்க. நல்லா கேட்கும் உங்களுக்கு. அங்கே வேணும்னா சார் இப்போ இல்லை சார், இது சார்ந்தா நாங்கள் வந்து கூட்டமைப்பெல்லாம் கலந்துட்டு இண்டஸ்ட்ரி சார்பில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணியா போய் கொடுக்கலாமான உணவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் தொழிலாளர் சம்பளத்தோடு பேசிட்டு இயக்குனர் சங்கம், மற்ற நடிகர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து, ஏன்னா இது இண்டஸ்ட்ரியில வந்து அடுத்து தொடரக்கூடாது. அதுக்காக எங்களோட வழியை வந்து எப்படி தெரியப்படுத்தணும் உங்களுக்கு. அதுக்காக தயாரிப்பாளர் சங்க சார் வந்து எல்லாருமே ஒன்றும் சேர்ந்து பேரணியா போல முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் தெரிவிப்போம். வாங்குற விஷயம் சார். நான் என்ன, பிகாஸ் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எல்லாரும் சேர்றோம். பெரிய ஒரு கொடுமை சினிமாவுக்கு நடந்திருக்கு. இது மாதிரி நடந்தது இல்லை, நடந்தது இருக்கு முன்னாடி ஒரு சின்ன படங்கள்லாம். இது ஒரு பெரிய படம், நஷ்டம் சின்ன நஷ்டம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு படம் நடந்துச்சுன்னா எல்லா படத்துக்கும் திருப்பி நடக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் நம்ம எல்லா கேமரா வச்சுருக்கீங்க. நீங்கள் போய் ஒரு உண்மை ஒன்று சேர்க்கணும் எல்லாருக்கும். என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 23ல் 6A 6AA and 6AB சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா யாராவது தப்பு பண்ணால் 3 வருஷம் சிறை தண்டனை, 3 லட்சம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, +5% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட். இது பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம
10% கேட்டோம், அவங்க 5% பண்ணிட்டாங்க. இந்த இந்த 5%ல இந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கவர் ஆகுமா? நான் சொல்ல ஒரு பாயிண்ட் கேட்குறேன். நம்ம கேட்டிருக்கோம், நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். கோடி கணக்கு, எவ்வளோ கோடி நம்ம சொல்கிறது இல்லை, எவ்வளோ கோடி, it could be 100 crores, could be 300 crores. 5% of that cost, how will it cost affect, cover the cost of the producer, distributor and exhibitor? அதான் ப்ராப்ளம் சார். இன்னொரு விஷயம் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கிட்ட, ஐ எம் ஸ்பீக்கிங் as South Indian Film Chamber of Commerce President and as Vice President Film Federation of India, and kindly understand, எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த விஷயம். தப்பு பண்ணவன் ஃபஸ்ட்டு அவனுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணுங்க. இது வரைக்கும் நம்ம தண்டனை கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக என்னைக்கு ஒரு தண்டனை. இன்னொரு விஷயம், தப்பு பண்ணுறவன் யாரு? இந்த ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறவன் இல்லை, படம் பார்க்குறவன் கூட தப்பு பண்ணுறான் தான். ஒரு படம் நீங்கள் பார்க்குறீங்க, டெலிகிராமு ஆப்பு. இன்னொரு விஷயம், அது நான் எதுக்கு நான் அது சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, இது கூட பண்ணியிருக்கோம். 11/3/26 the central government has notified Telegram app that you are committing mistakes and you are doing lot of violations. We have sent notices even to Telegram app also, and lot of apps. You are indirectly helping piracy. So the central government has been helping us and sending that. Not only that, there is a duty on every citizen here. கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் படம், தயவு செய்து படம் தேட்டரில் போய் பார்க்கணும் சார். நீங்கள் உட்காந்து டெலிகிராம் ஆப்பு ஃபோனில் உட்காந்து கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடாதீங்க. நீ அப்படி பார்த்தீங்கன்னா நடிகர் இருக்க மாட்டாங்க, சினிமா இருக்காது, யாருமே இருக்க மாட்டோம், நம்ம அப்படியே காணாத போயிடுவோம். தயவுசெய்து நீங்கள் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, இந்த மாதிரி சோதனை திருப்பி வரவே கூடாது இண்டஸ்ட்ரிக்கு. ப்ளீஸ் டெல் த பர்சன்ஸ் ஆல்சோ நாட் டு வாட்ச் ஃபிலிம். இந்த மாதிரி அவைலபிள் சினிமா அவைலபிளாக இருக்குது ஆப்பில், தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா ப்ளஸ் ஒரு ரிக்வெஸ்ட் டு த கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், டூ அ CBI என்கொயரி, புட் அன் என்கொயரி ஃப்ரம் வேர். ஏன்னா இது எங்கேருந்து போயிருக்கலாம்? could have gone from the editing suit, could have gone where it has gone for re-recording போன இடத்துல, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போன இடத்துல, எங்கே வேணால் போயிருக்கலாம். இல்லைனா when it is being copy எங்கே. ஸோ தயவு செய்து யார் தப்பு பண்ணீங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு பிடிங்க. 3 years imprisonment, 5% அமௌண்ட் கட்ட சொல்லுங்க, அண்ட் ஒரு பயம் வரும். பட் இந்த 5% கட்டுறதுல அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கவர் ஆகாது, டிஸ்ட்ரிபியூட்டர் கவர் ஆகாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார், ஒரு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆசை? ஒரு படம் போய் தேட்டரில் போய் பார்க்கணும், 4 விசில் அடிக்கணும், கிளாப் அடிக்கணும், அதுதான் உங்களுக்கு எல்லாம் ஆசை. அதே போயிட்டு இந்த ஃபோனில் பார்க்கறது ஆசையா? ஸோ தயவு செய்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து support பண்ணுங்க. We have to have one CBI inquiry. How did this leak? Who is responsible? And they must be put behind bars. Kindly do. The whole South Indian Film Chamber, Tamil Producers Council, Distributor Association, Exhibitor Association, Film Federation of India, எல்லாரும் சேர்ந்து we will support. But தயவு செய்து நீங்கள் ப்ரெஸ் நம்ம கூட இல்லைங்க சார்.